பணக்காரங்க வசிச்சுட்டு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃப்ளாட்ல வேலை பார்க்குற ரெமி பாலை எடுத்துட்டு போய் ஒரு ரூம் கதவை தட்டுறாங்க. ரொம்ப நேரமாகியும் கதவு திறக்காததுனால டோரை திறந்து உள்ள போவாங்க. அங்க ஒரு காட்சியை பார்த்து அப்படியே உறைஞ்சு போறாங்க. 17 வயசு பொண்ணான ஆயிஷா ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. அன்னைக்கு அந்த வீட்டுல ஆயிஷாவை தவிர ஆயிஷாவுடைய அப்பாவான சச்சின், ரெமி, இன்னொரு வேலைக்காரரான சேத்தன் 3 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இறந்து போன ஆயிஷாவுடைய அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர். ஆயிஷாவுடைய அம்மா ஒரு சர்ஜரிக்காக வெளியூர் போயிருந்திருப்பாங்க. போலீஸ் கிரைம் சீனுக்கு வந்து கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆயிஷா கையில இருந்து அவங்க அப்பா முடி கிடைக்குது. அது மட்டும் இல்லாம குப்பை தொட்டில இருந்து ரத்தக்கரை படிஞ்ச அவருடைய ஷர்ட்டும் கிடைக்குது. செக்யூரிட்டியை விசாரிக்க ஆயிஷாவுக்கு ரஃபீக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்காரு. அடிக்கடி ஆயிஷாவை பார்க்கறதுக்காக நைட் வந்துட்டு போவாரு. முந்தின நாள் நைட் கூட வந்துட்டு போனதா சொல்றாரு. ஸோ போலீஸ் சச்சினுக்கு பொண்ணுடைய நடவடிக்கை பிடிக்காததுனால அவங்கள கொலை பண்ணியிருப்பாங்கன்னு முடிவு பண்ணி சச்சினை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆனா மக்கள் சச்சின் கண்டிப்பா இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாருன்னு போராட்டம் பண்ண கேஸ் சிபிஐக்கு மாறுது. கேஸை சிபிஐ ஆபீசர் சுனில் விசாரிக்கும் போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வருது. சச்சின் அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டான பிருந்தா கூட கள்ள தொடர்புல இருந்திருக்காரு. அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது ஆயிஷா அதே ஹோட்டலுக்கு பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்காங்க. அதை அவங்க அப்பாவும் பார்த்துருக்காரு. தனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்த ரெமிக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் பிறந்திருக்குன்னு தெரிய வருது. சிபிஐ ஆபீசர் ரஃபீக்கை கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்க ரஃபீக்கும் அவருடைய அப்பாவும் கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி வழக்கமா 11:30 மணிக்கு மேல தூங்கிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் யாராவது வந்துட்டு போயிருந்தா கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. சிபிஐ ஆபீசர் சுனில் எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி பாக்குறாரு. குற்றவாளி யாருன்னும் கண்டுபிடிக்கிறாரு. ஆயிஷா சச்சினுடைய பொண்ணு தான். ஆனா அவருடைய வைஃபான ஆர்த்தியுடைய பொண்ணு கிடையாது. அவருடைய வேலைக்காரியான ரெமியுடைய பொண்ணு தான் ஆயிஷா. இந்த விஷயம் ஆர்த்திக்கு தெரிஞ்சதுல இருந்தே ஆயிஷாவை கொல்றதுக்கான தருணத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆயிஷாவை பாய் ஃப்ரெண்டோட பார்த்த சச்சின் ரஃபீக் கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ரஃபீக்கை காப்பாத்துறதுக்காக ஆயிஷா சச்சினுடைய தலையில அடிச்சிருக்காங்க. அதனால சச்சின் மயக்கத்துல இருந்திருப்பாரு. சச்சினை பெட்ரூம்ல படுக்க விட்டுட்டு ரஃபீக் அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. சர்ஜரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஆர்த்தி இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஆர்த்தி வந்தது யாருக்குன்னு தெரியாது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஆயிஷாவை கொன்னுட்டு தன்னை ஏமாத்தின ஹஸ்பண்ட் மேல பழி போடுறதுக்காக எல்லா எவிடன்ஸையும் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு பணம் கொடுத்து அவருடைய உதவியோட தான் ரஃபீக்கையும் அவங்க அப்பாவையும் கொன்னது.